வெல்கம் டு ஈஸிஆர். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சை ஸ்கொயர் டெஸ்ட் என்னங்கிறதையும் அது எப்படி எஸ்பிஎஸ்ல போட போறீங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சை ஸ்கொயர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் டேப்ஸில் உங்களோட 2 வேரியபிளுக்கு பிட்வீன் சிக்னிஃபிகண்ட் அசோசியேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம சை ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சை ஸ்கொயர் வந்து என்ன பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் டெஸ்ட். ஓகே, அதாவது இண்டிபெண்டன்ட் டெஸ்ட்னா டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் 2 வேரியபிள்குள்ள இருக்கிற அசோசியேஷன் வந்து செக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினிட்டி. ஹோமோஜினிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வேரியபிளுமே ஒரே மாதிரி இருக்கா, ஒற்றுமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அதுவும் இதோட பர்பஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட்னஸ் ஆஃப் ஃபிட். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சை ஸ்கொயர் அனாலிசிஸ் போடுவோம். நெக்ஸ்ட் அசம்ப்ஷன்ஸ். ஸோ சை ஸ்கொயர் அனாலிசிஸ் போடுறதுக்கு உங்களுக்கு 2 வேரியபிள்ஸ் நீங்கள் எடுக்கணும். 2 வேரியபிள் பார்த்தீங்கன்னா கேட்டகாரிக்கல் வேரியபிளாக இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்பாண்டன்ட், அதாவது உங்களோட சாம்பிள் சைஸ் வந்து மோர் தென் 30 இருக்கணும். மோர் தென் 30 சாம்பிள் சைஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் சை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டெஸ்ட். ஸோ இதுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் அப்படிங்கிற எதுவுமே நீங்கள் எடுக்க தேவையில்லை. அதாவது ஓவராலாக 2 வேரியபிள்குள்ளே இருக்கிற அசோசியேஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம சை ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் இது வந்து ஃப்ரீக்வன்சி பேஸ்டு டெஸ்ட். ஃப்ரீக்வன்சி பேஸ்டு டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்லி, அதாவது பர்சன்டேஜ் அனாலிசிஸ் மாதிரி ஒன்லி 1 2 3 4 5 6 மட்டும்தான், அதாவது ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் இருக்குது. மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மோட் இதெல்லாம் எதுவுமே வந்து நீங்கள் சை ஸ்கொயரில் பார்க்க முடியாது. அதை வந்து எடுத்துக்காது. ஒன்லி ஃபார் இது வந்து ஃப்ரீக்வன்சி பேஸ்டு டெஸ்ட். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, வெதர் ஃபேமிலி இன்கம் இன்ஃப்ளூயன்சிங் சேவிங்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற வேரியபிள் வந்து 2 வேரியபிள். ஃபேமிலி இன்கம் இது ஒரு கேட்டகாரிக்கல் வேரியபிள், தென் சேவிங்ஸ் இதுவும் வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிள். ஸோ இது 2ஐயும் வச்சு தான் வந்து நம்ம சை ஸ்கொயர் போட போகிறோம். இது 2க்கு வந்து அசோசியேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, தென் இதோட ஹைபோதசிஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைபோதசிஸ் வந்து தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் அசோசியேஷன் பிட்வீன் ஃபேமிலி இன்கம் அண்ட் சேவிங்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் அசோசியேஷன் பிட்வீன் ஃபேமிலி இன்கம் அண்ட் சேவிங்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 வேரியபிள் வச்சு எஸ்பிஎஸ்ல எப்படி போகிறதுங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஃபைலில் வந்து நான் எல்லா டேட்டாஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அனாலிசிஸ் போய்க்கிங்க, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கிராஸ் டேப்ஸ். கிராஸ் டேப்ஸ் போயிட்டு, ஸோ இது 2 வேரியபிள் இங்கே இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபேமிலி இன்கம் ரோ, சேவிங்ஸ் காலமில் நான் போட்டேன். தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து இங்கே சை ஸ்கொயர் மட்டும் டிக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சை ஸ்கொயர் வந்து டிக் ஆயிருக்கணும். தென் கண்டினியூ கொடுத்துட்டு கிளிக் ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு டேபிள் வந்துருச்சு, சை ஸ்கொயர் டெஸ்ட்டும் வந்துருச்சு. இது கிராஸ் டேப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து சை ஸ்கொயர் டெஸ்ட்டு, தென் அதர் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது இதில். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு மொத்தமாக 552 டோட்டல் ரெஸ்பாண்ட் நம்ம எடுத்திருக்கோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 30 எபோவ் ரெஸ்பாண்ட் நம்ம இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஈச் கேட்டகரியில் வந்து எவ்வளோ ஸ்பிளிட்டப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. இதை வச்சு நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். தென் இது 2க்கு நடுவில் அசோசியேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பியர்சன் சை ஸ்கொயர் நீங்கள் செக் பார்க்கணும். வேல்யூ 128.683, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 16, தென் சிக்னிஃபிகண்ட் பார்த்தீங்கன்னா 0.000, அதாவது 1% சிக்னிஃபிகண்ட் லெவலில் இருக்குது. ஸோ தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் அசோசியேஷன் பிட்வீன் ஃபேமிலி இன்கம் அண்ட் சேவிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து நல்ல ஹைபோதசிஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க, ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான் சை ஸ்கொயர் டெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.